எங்க அம்மா லாஸ்ட் இயர் தீபாவளிக்கே நான் ஏதோ கடை வைக்க போற மாதிரி அவ்ளோ ஸ்வீட்ஸ் செஞ்சு குடுத்தது. அதனால இந்த வாட்டி சொல்லியே தான் அனுப்பியிருந்தேன். அம்மா எதா இருந்தாலும் அளவா குடுத்துவிடு அப்டின்ட்டு. இந்த வாட்டி தான் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி கொஞ்சமா தான் குடுத்துட்டுருந்தது. ஆனா இந்த சுழியம் பண்றதுக்கு பூர்ணம் குடுத்துருந்ததுல, அத மட்டும் எப்படி காலி பண்றதுன்னே தெரியல. 2 வாட்டி சுழியம் போட்டு சாப்பிட்டோம். ரொம்ப தெகட்டுன மாரி இருந்தது. அதனால டிஃபரண்டா ஏதாவது பண்ணலான்னு இன்னைக்கு கொழுக்கட்ட தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இத வச்சு போலியும் பண்ணலாம். பட் அது பெரிய ப்ராசஸ்ன்றதுனால இத சிம்பிளா பண்ணி முடிச்சாச்சு. எப்படி பண்றதுன்னா, அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதே அளவு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி சூடு பண்ணிட்டு அரிசி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தோம் அப்படின்னா மாவு ரெடி ஆயிடும். இப்ப ஈஸி தான். இந்த அச்சு இருந்ததுன்னா 2 பக்கமும் மாவு வச்சுட்டு நடுவுல ஸ்டஃப் வச்சுக்கோங்க. முக்கியமா அந்த மாவு வைக்கிறதுக்கு முன்னாடி அதில எண்ணெய் வச்சுக்கணும். ஏன்னா நான் 2 கொழுக்கட்டை கரெக்ட்டா பண்ணிட்டேன். பட் மத்ததெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஷேப்லாம் டிஃபரெண்ட்டா தான் இருந்தது. நம்ம தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி வேக வச்சாச்சு. முக்கியமா அந்த கொழுக்கட்டை பண்றதுக்கு காரணமே ஆசையெல்லாம் கிடையாது. எப்படியாவது இந்த பூரணத்த காலி பண்ணணும் தான். ஆனா அப்படியும் இது காலியாகுற மாரி தெரியல. இதுக்கு மேல இதில என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் அப்படின்னு வச்சுட்டு, அப்படியே கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. அதெல்லாமே வாஷ் பண்ணிட்டு, கிச்சனையுமே கிளீன் பண்ணிட்டேன். அதுக்குள்ள கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டு சுமாரா தான் இருந்தது. ஹார்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். பாய்.